நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட சிங்கிள் டிக்கெட். என்னக்காச்சு டிக்கெட் கிடைச்சதா? எங்க காட்டு? இல்ல, இது எக்ஸ்ட்ரா ஃபார்ம் தான். டிக்கெட் இனிமே தான் வாங்கணும். என்ன தம்பி கோபால், எப்படி இருக்க? அட சார், நீங்களா? நீங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் ராஜு, சாருக்கு குடிக்க டீ வாங்கிட்டு வா. டீ எல்லாம் அப்புறம் சாப்பிடலாம், டிக்கெட்டை சீக்கிரமா கொடு. டிக்கெட் தானே சார், இப்ப போட்டு கொடுத்துறேன். ஹலோ சார், டிக்கெட் கொடுங்க. அட அக்கா. அட கொடுக்கறப்பா, பாக்குறல்ல சட்டத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க. சார், எங்களுக்கு அவசரமா போணும். சீனு, நீ போய் அப்பா கூட இரு. அக்கா, அது வந்து சீனு, நீ அவர் கூட இல்லனா அவர் யார்கிட்டயோ சண்டை நான் போட்டுருவாரு. அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன்ல, நீ போ. அப்புறம் சார், நீங்க போலியா சாமி தரிசனத்துக்கு எஸ்எஸ்பி சார் கூட? நான் போயிட்டேன்னா அப்புறம் வீட்டு வேலைலாம் யாரு? உங்க அப்பா வந்து பண்ணுவாரா? நீங்க நல்லா தமாஷ் பண்றீங்க சார். சிரிச்சது போதும், சீக்கிரமா டிக்கெட்டை கொடு. இதோ போட்டு கொடுத்துறேன் சார். ஆமா சார், இந்த வாட்டி எப்படியாவது என் மச்சான உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கோங்க. அவருக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ரொம்ப ஆசை சார். சார், யாராரோ வந்து சேர்றாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன் சார். எங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷங்க மாதிரியே தெரியலையா? முன்னாடி எல்லாம் ஆடு மாடுங்களை தான் விரட்டுவீங்க, இப்ப மனுஷங்களை கூட. அப்பா வேண்டாம், சைடுல உட்கார வேண்டியதானே? வழியில உட்கார்ந்தா இப்படிதான். சைட்லயா? அங்க எங்க உட்கார முடியும்? அவங்க மடியிலயா போய் உட்கார முடியும்? ஏய் சார், எதுக்கு சார் தேவையில்லாம அவங்க கிட்ட போய்? வாங்க சார் போலாம். வாங்க சார், நம்ம போய் பக்கத்துல கடையில டீ சாப்பிடலாம். வாங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. சைடுல போறேன். என்ன பேசுறான் அவன்? அப்பா புரிஞ்சுதான் பேசுறானா? எங்க போய் உட்கார்றது? என்கிட்ட கொடு. அட ஏய், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இந்த மாதிரி சமயத்துல இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. அடடடடா, எனக்கு என்ன இவ்வளவு பாசம் பொங்குது? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் வெளியே கிளம்புறேன்ல, நான் போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களை கவனிச்சுக்கோங்க. ஏய், பசங்களை கவனிச்சுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அதை பத்தி நீ கவலையே படாத. அப்புறம் நீ உன் உடம்ப பாத்துக்க, பிறக்க போற நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்க. டாக்டர் சொல்லிருக்காருல, முதல் 3 மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். அப்புறம் ரொம்ப நேரம் வெளியே சுத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் தேவையில்லாம சண்டை போடாத. அப்புறம் ரொம்ப முக்கியம், கண்ணுல மை மட்டும் வச்சுக்காத. நான் மயங்கி விழுந்ததே உன் கண்ணுல இருக்கிற மைய வச்சுதானே. சரி சரி, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஜெகதீஷ், மேடம் இதாங்க டிக்கெட். அட, இதுல உங்க சாரோட ரிசர்வேஷன் இல்லவே இல்லையே. மேடம், அது வந்து சார் வரலையா? ஆதித்யாக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு. சரிங்க. இங்க பாருங்க, சாரோட சூட்கேஸை மட்டும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருங்க. இந்த உத்ரா எங்க இருக்கானே தெரியலையே, இன்னும் வீட்டுக்கு வரல. அடியே என் ஜன்னல் உடைக்கிறது, சாரல்கே அடியே என் ஜன்னல் உடைக்கிறது, தூரல்கே அடியே என் கனவை கலைக்கிறது.
5 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? நீ வருத்தப்படுற மாதிரியே தெரியல. நான் டூர் போறது உனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். அக்கா ஃபோன் பண்றா. என்னை விட அவங்க தான் உனக்கு முக்கியமா? இல்ல, போய் பேசு. அக்கா. உத்ரா, நீ எங்க இருக்க? இன்னும் ஏன் இங்க வரல? கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுவோம். அக்கா, அது நான் என்னால அங்க வர முடியாது. உன்னால வர முடியாதா? என்ன சித்தி வரலையா? சித்தி, உங்களுக்கு தெரியும்ல இந்த ட்ரிப் எவ்வளவு போரிங்னு. Who wants to go to that Mansa Devi temple? இந்த போரான ட்ரிப்புக்கு நீங்களும் வரலனா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரினுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் தான் மன்சா தேவியை பார்க்க போறேன். சித்தி ப்ளீஸ் நீங்க வாங்கல. நீங்க வந்ததே எனக்கு போர் அடிக்காம இருக்கும். சரி, போனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரெடி ஆகு. மாம், நான் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கேன். இந்த ட்ரெஸ்ல எல்லாம் வரக்கூடாது. கேட்டிங்களா சித்தி? அதனால தான் நான் சொன்னேன். ப்ளீஸ் 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 நீங்க வாங்கல. குறைஞ்சது யாராவது ஒருத்தராவது என் சைடுல இருப்பீங்கல்ல. சித்தி நீங்க போனை கொடு. முதல்ல போய் ரெடி ஆகு. போ. ஹலோ, சொல்லு உத்ரா. என்ன விஷயம்? என்னாச்சு? ஒன்னும் ஆகலக்கா. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அத ரிஷி டூருக்கு கிளம்பிட்டு இருக்காருன்னு. அதனாலதான் அவரை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாதுல்ல. அதனாலதான். நீங்க போங்க. அப்புறம் எனக்காகவும் நீங்க வேண்டிக்கங்கக்கா. சரியா? என்ன வேண்டணும்? அதான் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருக்கணும். இத வேண்டிக்கங்க. நீங்க போங்க. நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். சரியா? சரி, பாய். அது வேற ஒண்ணும் இல்ல. அக்கா கோவிலுக்கு தரிசனம் பண்ண போறாங்கல்ல, அதனால மாமா எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டாரு. அவங்க கூட நீயும் போக வேண்டியதானே? உன்னை யார் தடுத்தா? நீங்க வேற. நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன்? நீ சும்மா சொல்லாத, போற வழிய பாரு. நீ போகலன்னா உன் மாமா தப்பா நினைச்சுப்பாரு. நீதான் அவரோட ஃபேவரட் மச்சினியாச்சு. நீ போகலன்னா அவர் என்னதான் தப்பா நினைப்பாரு. நான் போக வேண்டாம்னு தடுத்த மாதிரி. நீ போற வழிய பாரு. கிளம்பு. அட, நீங்க வேற. அவர் சும்மா கிண்டல் பண்றாரு. கிண்டலா? அவர் என்ன கிண்டல் பண்றாரா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல, நான் தான் உன் வீட்டு மாப்பிள்ளன்னு. ஷூ, நான் போய் ஷூ எடுத்துட்டு வரேன். எப்ப திரும்பி வருவீங்க? காலை காமிங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலை காமிங்க, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். என்கிட்டயே நாடகம் ஆடுறியா நீ? அப்படி என்ன உன் மாமா கிட்ட இருக்கு சொல்லு. அந்த யூனிஃபார்முக்கு இருக்கிற பவர் தவிர வேற என்ன இருக்குடி? அந்த யூனிஃபார்மோட பவரை வச்சுதான் அவர் இந்த வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த வேலையை எனக்கு பிடிக்கல. தெரியுமா உனக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்க, எனக்கும் உன் அருமை மாமாவுக்கும் 1 to 1 சண்டை வந்துச்சுன்னா இந்த கட்டக்கால வச்சு நான் அவரை தோக்கடிப்பேன். தெரிஞ்சுதா? உங்க மாமாவோட மனசுல பெரிய இவன் நினைப்பு. உத்ரா, நான் வரதுக்கு 1 வாரம் ஆகும். உன்னோட போன் உன்கிட்டயே இருக்கட்டும். தினமும் நான் உனக்கு போன் பண்ணுவேன். புரிஞ்சுதா?
மேடம் எஸ்பி சார் வரலீங்களா? அவர் வரல. சரிங்க மேடம். கால்கேயலாம் விழுத்து விழுத்து கண் மூடலாம் இருந்த போதும் வாப்பூரிலே மோதலாம் இருட்டை விரட்ட ஒரு சூரியன் அடுத்த திருப்பத்திலும் தோன்றலாம் நினைத்த கனவு கை கூடலாம் கூடலாம் ஜெகடதோ ஜெகடதோ வாழ்க்கையே காலங்கள் மண்ணுக்குள் வாழ்ந்தாலே கரித்துண்டு வாழ்க்கை ஒரு நாள் வைரமாக மாறும் வரலாற்றில் எந்நாளும் வலியின்றி வாழ்வில்லை வலியாலே வெற்றியில் ஏற ஏணி ஒன்று போடும் தீமையை தீயிட தீமையை நாடிட குற்றம் இல்லை தோட்டத்தை காத்திட வேலியில் முட்களை வைத்தால் தவறு என்னாச்சு? வாங்க வாங்க போலாம். நெஞ்சில் பூக்காலம் பாத்து ஓ நாளை வாராதோ நடந்து நடந்து கால் தேயலாம் விழுத்து விழுத்து கண் மூடலாம் இருந்த போதும் வா போரிடு. ஜெகதீஷ், ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவன் இன்னும் சரிங்க காணோம். சூரியன் அடுத்த திருப்பத்திலும் தோன்றலாம் நினைத்த கனமா வரப்போ. ஏய் போ. I tell these VIPs பொதுமக்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. சார் எங்க இருக்கீங்க? ஜெகதீஷ், சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டேன். 1 மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன். டிராஃபிக் அப்படியே இருக்கு, நகரவே மாட்டேங்குது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வீட்ல எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இங்க பாரு ஜெகதீஷ், நான் பறந்தா வர முடியும். நீ அம்மாவை சமாளிச்சுக்கோ, நான் வந்துடுறேன். ஓகே சார், சீக்கிரம் வந்துருங்க. பாருங்க சார், அர்ஜென்ட்டா ஒரு திருடன் பிடிக்கணும். என் கூட வரீங்களா? நீ யாரியா? எனக்கே ஆர்டர் போடுற? எஸ்பி பிரேமானந்தோட பையன். போதுமா? ஓ சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் சேர்ந்து பிடிக்கலாம். வாங்க.
சார் சார் கொஞ்சம் மெதுவாக போங்க சார். ஏதாவது பிரச்சனையாக போகுது சார். சார் 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 கொஞ்சம் மெதுவாக போங்க சார். சார் சார் சொன்னால் கேளுங்க சார். சார் சார் அந்த பக்கம் போகாதீங்க சார். சார் என்ன சார்? இப்பயா சொல்லுங்க சார். திருடன் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்ப போகிறான்? 1 நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து. வரியா சேர்ந்து பிடிக்கலாம்? இல்லை சார், நீங்கள் போங்க. இந்த திருடன் போலீஸ் கதை நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? இல்லை சார், நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. ஓகே சார். ஆமா சார், ஆதித்யா சார் கூட வந்துட்டாரு. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சார். ஏய், அது ஜெகதீஷ் தானே? வா, நம்ம பார்த்துட்டு வரலாம். dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொட்டுருப்ப?